ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 1.5 கிலோ சிக்கன் பிரியாணி ஒரு 6 பேருக்கு 280 ml நெய். சட்டி சூடாகிருச்சு, நெய் போட்டாச்சு. பிரிஞ்சி இலை ஒரு 4 இலை, 3 இன்ச்சு பட்டை, ஏலக்காய் ஒரு 7 ஏலக்காய், கிராம்பு ஒரு 5-6 கிராம்பு, அன்னாசி 5. வெங்காயம் வந்து ஒரு 3/4 கிலோ வெங்காயம் ஏற்கனவே வெட்டி வச்சது. அந்த நெய் சூடாகிருச்சு, அதில் வந்து வெங்காயத்தை போட்டு கிண்டுறோம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்குற அளவுக்கு கிண்டணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து போய் நல்லா இதாக இருக்கும். ஸோ வெங்காயம் நல்லா ஓரளவு வதங்கிருச்சு பார்த்தீங்களா. 1/2 கிலோ தக்காளி பழம், ஒரு 4 சிகப்பு மிளகா, பச்சை மிளகா கிடையாது, சிகப்பு மிளகா வெட்டி வச்சுருக்கோம். வெங்காயம் வதங்கிருச்சு. தக்காளி பழம் ஒரு 1/2 கிலோ தக்காளி பழமும் இந்த 4 சிவப்பு மிளகா வெட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் உள்ளே இறக்கியாச்சு. இதுக்கப்புறம் வந்து மல்லி, புதினா, தயிர் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இங்கே கிடைக்கல, அதனால் இருக்கிற ஜாமானை வச்சு பிரியாணி பண்ணிட்டோம். சிறப்பாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இது போடாமலே நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த தக்காளி 1/2 கிலோ, 4 சிவப்பு மிளகா போட்டாச்சா. ஏற்கனவே இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம். 200 கிராம் இஞ்சி, 150 கிராம் பூண்டு, அதையும் உள்ளே இறக்கி வச்சு பாருங்கள். இறக்கி இப்போ கிண்ட வேண்டியதான். கிண்டிக்கிட்டே இருக்கிறோம். நல்லா வதங்குற வரைக்கும், பச்சை வாடை போகிற வரைக்கும் கிண்ட வேண்டியதான். நல்லா ஓரளவு வந்துருச்சு பார்த்தீங்களா. 2 டீஸ்பூனு மஞ்சத்தூள், ரொம்ப போட்டுக்கலாம், அப்புறம் மஞ்சச்சோறு ஆயிரும். மிளகாத்தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூனு. அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா நம்மளே ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த ஜாதிக்காலம் ஒரு மாதிரியை போட்டு வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். இதில் ஹைலைட்டாக அதாங்க. தயிர் போடலை, மல்லி போடலை, புதினா போடலை. இந்த பிரியாணி மசாலா, அந்த கிரேவி அப்படியே அழகாக ரெடியாகி உங்களுக்கு டேஸ்ட்டு. அரைச்சி வச்ச பிரியாணி மசாலா வந்து ஒரு 3 டீஸ்பூனு. ஏன்னா ரொம்ப போட்டுக்கலாம், கொஞ்சம் காரமாக இருக்கும். உப்பு வந்து தேவையான அளவு. அந்த கிரேவியில் எவ்வளோ டைட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து மில்க் மேடு, ஒரு சுகர் லெஸ்ஸு, இனிப்பு இல்லாத ஒரு தண்ணி, அது பால். மில்க் மேடில் வந்து தண்ணி பால் மாதிரி இருக்கும். தயிர் இல்லாத பட்சத்தில் அதை போட்டாச்சு. 1.5 டன்னு பால் ஊற்றியாச்சு. அதில் கோழி வந்து ஒரு 1.5 கிலோ ஏற்கனவே வெட்டி வச்சு கழுவி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே இறக்கி கிண்ட வேண்டியதான் கிரேவியோட. அந்த கிரேவி ரொம்ப நல்லா ஒரு உணவு உங்களுக்கு வந்து டைட்டாக இருக்கும். ரொம்ப லூஸாக இல்லாமல், தண்ணியாக இல்லாமல், கொஞ்சம் திக்காகவே இருக்குது. இது எலுமிச்சம்பழம், ஒரு எலுமிச்சம்பழம். கேமராமேன் வந்து எலுமிச்சம்பழத்தை காமிக்காமல் கீழே காமிக்கிறாரு வச்சு. அது ஊற்று பார்த்தீங்களா, எலுமிச்சம்பழம் சாறு ஒரு பழம். அந்த லெமன் டேஸ்ட்டு உங்களுக்கு லைட்டாக புளிப்பு டேஸ்ட்டு கிடைக்கும்ல, தயிர் இல்லாத பட்சத்துக்கு. ஸோ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஏற்கனவே அரிசி 1.5 கிலோ அரிசி கழுவி ரெடியாக இருக்குது பாருங்கள், பாஸ்மதி அரிசி. இந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது நாங்கள் வந்து குக்கரில் ஆக்குறோம். ஸோ தண்ணி அளந்து வச்சுக்கோங்க. 20 நிமிஷம், அதிகபட்சம் 25 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து பிரியாணி ரெடி ஆகிடும். ஏன்னா எலக்ட்ரிக்கில் ஆக்குறது. கிரேவி ரெடி ஆகிடுச்சு மக்களே. அலசி வச்சுருந்த அரிசிக்கு மேலே கொட்டியாச்சு. இதுக்கு மேலே தண்ணி அளந்து ஊற்றணும். 1க்கு 1.5 தண்ணி அளவு முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே தண்ணி ஊற்றுறது தான் பாக்கி. போட்டு இருக்குன்னு இறுக்கி ரெடி ஆகிடுச்சு. ஓரளவு உங்களுக்கு கிரேவி போட்டாச்சு. தண்ணி ஏற்கனவே அளந்து வச்சுருந்தோம். தண்ணியை அது ஊற்றணும் பாருங்கள். நல்லா எங்கே பரவலாக ஊற்றி கோழியை உடஞ்சிடாமல் கிள்ளணும். ஏற்கனவே அதிலே வந்து வெந்துருச்சு உங்களுக்கு ஒரு 20 நிமிஷம். இப்போ இதில் வந்து அரிசியோடு சேர்ந்து ஒரு 20 நிமிஷம் வேகும். ஓகே மக்களே, முடிஞ்சு பாருங்கள். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் பிரியாணி. பூ மாதிரி உடையலை சோறு, களி மாதிரி ஆகலை, நல்லா அழகாக புசு புசுன்னு இருக்குது. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மக்களே, கமெண்ட் பண்ணுங்கள். அந்த புகை வேறு அழிச்சிருச்சு கேமராவில். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க மகிழ்ச்சி உங்கள் ஆதரவுக்கு. ஓகே மக்களே, பாருங்கள் எவ்வளோ பிரியாணி எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்கள். ஓகே, ரொம்ப நன்றி.